பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று, உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். தேவன் உன்னை பலப்படுத்துவார் என்று தேவதூதன் மரியாளை பார்த்து சொன்னார். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம், உலக பொருளாதார அமைப்பு நடத்தின ஒரு ஆராய்ச்சி, குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட், ஆண் பெண்ணுக்கு நடுவே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை குறித்து சொல்லுகிற ஒரு ஆய்வு. பெண்கள் அவர்கள் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். பெண்கள் நிறைவு இல்லாதவர்களாய் இருக்கிற நாடுகளின் பட்டியலில் 131வது இடத்துல இந்தியா இருக்கு. நமக்கு மேல 130 நாடுகள் இருக்கு. நாம பெண்கள் நிறைவு இல்லாதவர்களாய் இருப்பதில் அந்த காரணத்தினால் 130 இடங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 57% பெண்கள், 15 வயசுலேருந்து 49 வயது உள்ள 57% பெண்கள் அனிமிக்காக இருக்கிறார்கள் என்று இந்த அதிகாரப்பூர்வமான நம்பகமான ஆய்வு சொல்கிறது. 157 பெண்கள் சத்து குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அது அவர்களை எப்படி பாதிக்கிறது என்றால், அவர்களை படிக்க முடியாதபடி பலவீனப்படுத்துகிறது, வேலை செய்ய முடியாதபடி பலவீனப்படுத்துகிறது. இந்த சத்துக்குறைவு குழந்தை பெற்றெடுக்க முடியாதபடி அந்த விஷயத்தில் அவர்களை பலவீனப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் சில ஆய்வுகளும் அறிக்கைகளும் வந்துள்ளன. இந்தியாவில் 27% தம்பதியருக்கு குழந்தை இல்லை, 40% தம்பதியருக்கு குழந்தை பேரு தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. ஆக 67% தம்பதியர்கள் இந்தியாவில் குழந்தை பெற்றுக்கொள்கிற விஷயத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் சில குடும்பங்களில் பெண்கள் பலவீனமாயிருப்பார்கள், சில குடும்பங்களில் ஆண்கள் பலவீனமாயிருப்பார்கள். அதனாலதான் மரியாளுக்கு 16 வயசு, அதற்கு கீழே தான். தேவதூதன் போய் சொல்லும்போது வாத வல்லுநர்கள் சொல்லுகிற ஒரு கணக்கு, மரியாளை தேவதூதன் பார்த்து இந்த செய்தியை சொன்னபோது 16 அதற்கு அல்லது கீழே உள்ள வயது. அவள் சொல்கிறாள், இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகலையே, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? இல்லை, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்கும். அதோடு கூட ஆண்டவருடைய பலம் உன்மேல் வரும். ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். ஏன்னா சர்வ வல்லமை உள்ள கடவுளை வயிற்றுல 9 மாசம் தாங்கிறது ரொம்ப பலம் வேணும். அந்த பலத்தை ஆண்டவரே உனக்கு கொடுப்பார் என்று அங்கே அவளுக்கு சொல்லப்படுகிறது. அதனால பெண்கள் வீக்கர் செக்ஸ் என்று சொல்கிறோம், பலவீன பாண்டங்கள். வேதமும் அப்படித்தான் சொல்கிறது. ஆனால் ஆண்டவர் அவர்களை பலப்படுத்துகிறார். பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று பவுலுக்கு சொல்லப்பட்டது பெண்களுக்கு தான் அதிகமா பொருந்தும். சில நேரம் சில விஷயங்கள் பகுதிகளில் அவர்கள் சரீர ரீதியாய் பலவீனப்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் விளையாட்டுகள்ல பெண்களை தனியா விளையாட வைக்கிறாங்க. ஆண்களுக்கு சமானமாய் விளையாட வைப்பதில்லை. பெண்களுக்கு தனி விளையாட்டு போட்டி, ஆண்களுக்கு தனி விளையாட்டு போட்டி. ஏனால் உடல் ரீதியாகவும் அவர்கள் சில பகுதிகளில் பலவீனம் உள்ளவர்கள் தான். மனோ ரீதியாக அவர்கள் பலவீன பாண்டம். ஆகவே நீங்கள் அவர்களோடு விவேகமாய் வாழுங்கள், இல்லை என்றால் ஜெபத்திற்கு தடை வந்துவிடும் என்று பேதுரு சொல்கிறான். மனோ ரீதியாக பலவீனமானவர்கள், ஆவிக்குரிய ரீதியாகவும் அவர்கள் பலவீனமானவர்கள். ஏனென்றால் சுலபமாக ஏமாந்து விடுவார்கள். உபதேச விஷயத்துல, பிசாசனுடைய வஞ்சகத்துல ஆண்களை ஒப்பிடும்போது பெண்கள் சுலபமாக ஏமாந்து விடுவார்கள். அதனால ஆண்டவர் அவர்களை ரொம்ப கவனம் எடுத்து
பலப்படுத்துகிறார். பவுல் எழுதுகிறான், அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார். வேத புஸ்தகத்துல பெண்களும் எழுந்து செயல்பட்டிருக்கிறார்கள். அக்கிலா மனைவி பிரிஸ்கில்லா, கெங்கிரோயா சபையினுடைய ஊழியக்காரி லீதியாள், தொற்காள், இவர்களெல்லாம் கர்த்தருக்காக எழுந்து செயல்பட்டதை பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் தெபோராவை குறித்து, மிரியாமை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம், எஸ்தரை குறித்து வாசிக்கிறோம். ஆக பெண்களும் கர்த்தருக்கென்று எழும்பி செயல்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய இந்திய பெண்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். பெண்கள் தானே அதிகமா கூட்டத்துக்கு வராங்கன்னு நாம பெண்களுக்காக ஜெபிக்காம விட்டுறக்கூடாது. அவர்களுக்கு தான் பலவீனங்கள் அதிகம். ஆவிக்குரிய சரீர மனோரீதியான பலவீனங்கள். நீங்க ஜெபிப்போம். சகோதரிகளே, எங்கள் பலவீன பாண்டகள் தான், ஆனால் கர்த்தருடைய பலம் உங்கள் மேல் வருகிறது. ஆமென்.